ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போது நம்ம அடுத்த திருக்குறள் அடுத்த அதிகாரம் அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல் அப்படின்னா அறச்செயல்களை ஆற்ற வலியுறுத்தல். இதில் இன்றைக்கி 5 குறள் பார்க்க போகிறோம். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. இதோட பொருள் பார்ப்போம். சிறப்பு ஈனும்னா பெருமை தரும், செல்வம் ஈனும்னா தரும், அறத்தின் ஊங்கு அறத்தை விட மேலான, ஆக்கம்னா செய்ய தகுந்த ஆக்கமான செயல், எவனோ அப்படின்னா எதுதான், உயிருக்குன்னா மனிதருக்கு. அறம் செய்வோருக்கு பெருமை செல்வம் ஆகிய இரண்டையும் கொடுக்கும். அதாவது அறம் செய்கிறவங்களுக்கு பெருமையும் வரும், செல்வமும் வரும். அறத்தை விட மேலான செய்ய தகுந்த ஆக்கமான செயல் இதுதான் மனிதருக்கு. அறம்தான் செய்யணும், அதை விட மேலானது வேறு எதுவும் இல்லை அப்படின்றது தான் சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்படின்ற குறளோட பொருள். குறள் 2. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தின் ஊங்கு அறத்தை செய்வதை காட்டிலும் அப்படின்றது பொருள். ஆக்கமும்னா ஒருவருக்கு ஆக்கம் தரும், இல்லை வழி ஏதும் இல்லை, அதனை மறத்தலின் செய்ய மறத்தலை விட, ஊங்கு இல்லைன்னா வேறானது, இல்லைன்னா எதுவும் இல்லை, கேடு என்பது கேடு. பொருள் அறத்தை செய்வதை காட்டிலும் ஒருவருக்கு ஆக்கம் தரும் வழி ஏதும் இல்லை, அதனை செய்ய மறத்தலை விட வேறான கேடு ஏதும் இல்லை. அறம் செய்வது தான் எல்லாருக்குமே ஒரு ஆக்கமான ஒரு வழி. அதை மறந்து நம்ம வேற எதுவும் செய்யக்கூடாது, அதை மறந்துட்டோன்னா அது கேடு அப்படின்றது அந்த குறளோட பொருள். 3வது குறள். ஒல்லும் வகையான் அறவினை ஒவ்வாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஒல்லும்னா முடிந்த, வகையான்னா வகையில் எல்லாம், அறவினை அறமாகிய நற்செயலை, ஓவாதேனா இடையறாமல், செல்லும் வாய்னா செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்த போது, எல்லாம்னா எல்லாம் செயல் செய்ய வேண்டும். பொருள் அறமாகிய நற்செயலை முடிந்த வகையில் எல்லாம் இடையறாமல் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்த போது எல்லாம் செய்ய வேண்டும். அறம் அப்படின்றத நம்ம செய்யும்போது ஏதாவது இடையூறு வராமல் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். 4வது குறள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. மனத்துக்கண் ஒருவன் தன் மனத்தினால் அப்படின்றது தான் மனத்துக்கண், மனதில் அப்படின்றது. மாசிலன் குற்றமில்லாதவன், ஆதல் இருப்பது, அனைத்தரண் அவ்வளவே அரண், எல்லாமே அரண் அப்படின்றது அதோட மீனிங். ஆகுல பகட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகு ப்ளஸ் உளம், ஆகின்ற ஒளி அப்படின்னு அதோட பொருள். நீரனா தன்மை, பிறனா பிற தன்மையுடையதாகும். பொருள் ஒருவன் தன் மனத்தினால் குற்றமற்றவனாக இருப்பது அவ்வளவே அறமாகும். ஒருவன் தன் மனதினால் குற்றமற்றவனாக இருப்பதே அவ்வளவே அறமாகும். பிறவெல்லாம் பகட்டுத்தன்மை உடையதாகும். மனதினால் குற்றமற்று, அது மனசில் எந்த தீய எண்ணமும் இல்லாமல் குற்றமற்று இருக்கணும், அப்போ தான் அது அறம் அப்படின்றது இந்த குறளோட மீனிங். அடுத்த 5வது குறள். அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறுனா பொறாமை, அவானா ஆசை, வெகுளினா சினம், இன்னாச்சொல்னா கடுஞ்சொல், அதாவது துன்பம் தரக்கூடிய சொல், நான்கும் அப்படின்னா ஆகிய நான்கு குற்றங்களை குறிக்கிறது தான் அந்த நான்கும் என்றது. இழுக்கா அப்படின்னா விலக்கி, இயன்றது நடத்தலே, அறம்னா அறமாகும். பொருள் பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல், துன்பம் தரக்கூடிய சொல் ஆகிய 4 குற்றங்களையும் விலக்கி நடத்தலே அறம்.
அதுதான் இந்த குறளோட பொருள். அதாவது பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் இந்த 4ம் இல்லாமல் இருப்பது தான். இதை நம்ம விலக்கி நடந்தால் அதுவே அறம் அப்படின்றது இந்த குறளோட பொருள்.